நீங்கள் யார், உங்கள் சக்ஸஸ் என்ன அப்படிங்கிறதுல உங்கள் கான்டாக்ட் லிஸ்ட் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். உங்களை மார்க்கெட்டில் நல்லா தெரிஞ்சிருக்கலாம், ஃபார் குட் ரீசன் வச்சுங்களேன். அதே இது உங்களுக்கு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதே இது நீங்கள் ஃபார் ராங் ரீசனுக்காக வேண்டி நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறத உண்மையாக ஒரு பிஸ்னஸ் நடக்க இருந்தாலும் அது வாய்ப்புகள் நழுவி போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் தேவை இருக்குன்னு வச்சுங்களேன். 80% 90% பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த ஃபீல்டில் யாரை தெரியுமோ அவங்கள்ட்ட தான் ஃபர்ஸ்ட்டில் ரீச் அவுட் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் க்ரெடிபிலிட்டி நல்லா இருக்குதுன்னா அதையே பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி ஹை. இது அதர் சைடு ஆல்சோ ட்ரூ. அதனால தான் பார்த்தோம்னா எல்லாம் பிஸ்னஸ் மேன்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய அசோசியேஷனில் லைன்ஸ் கிளப்போ இல்லைன்னா வேறு வேறு கிளப்புகளில் இருந்து பெரிய கான்டாக்ட் கிடைக்கிறதுக்காக வேண்டி அவங்களுக்குள்ள பொருளாதாரத்தை கூட ஸ்பெண்ட் பண்ணி கனெக்ட் கிடைக்கிறதுக்காக வேண்டி பார்த்துட்ருப்பாங்க. அப்போது மார்க்கெட்டில் உங்களால் எவ்வளோ ஒரு நம்பகத்தன்மையை க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல கான்டாக்ட் உங்களால் பில்ட் பண்ணுறத இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இஃப் யூ டோன்ட் ஹேவ் இருக்குதுன்னா அதை மென்மேலும் விரிவுபடுத்தி அதை எப்படி உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். நன்றி.